இங்கே பாருங்களேன், நாங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி யூரின் டாய்லெட்டெல்லாம் பழக்கிறோங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இந்த ட்ரே இருக்குது இல்லைங்க, பெரிய குழந்தைங்களுக்கு வைக்கிற லிட்டர் பாக்ஸ் தான். அதில் இந்த பெட்ஸுக்காகவே யூரின் மேட் ஒன்று நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிது. அதில் வாங்கி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நாங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் அதையே 4 பீஸாக கட் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் 2 பீஸாக கட் பண்ணி போடுவோம். இப்போ ஒரு ஆஃப் தான் அங்கே கிடக்குது. அதில் பாருங்கள், எல்லா குழந்தையும் உட்காந்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களா ஏறி போயிருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே தான் சரி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், அவங்க யூரின் போனோடனே ஒவ்வொருத்தராக இறங்கி வந்துடுவாங்க. நான் யூரின் போய் முடித்தோடனே காட்டுறேன். இந்த பாப்பாவுக்கு எப்போதுமே நம்ம எந்திரிச்சு நிலத்தில் கால் வச்சோம்னா போதும், உடனே ஏறி மேலே வந்துடணும். இவங்க அதுலேயே விளையாடுற மாதிரி விளையாடுங்க, திரும்ப வந்து யூரின் போயிட்டு இறங்கி வருவாங்க. அந்த ஷீட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி போடலாம். முதல் ஒரு 4 நாளெல்லாம் அவங்க வேஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் 4ல் ஒரு பீஸாக நாங்கள் போடுறது. அதுக்கப்புறம் அவங்க யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியும் போது ஒரு நேரம் அங்கே போவாங்க, ஒரு நேரம் அவங்க அம்மாவை எப்போதும் போல் கேர் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு நேரம் அந்த பெட்டுக்கு ஒன்று போட்டிருக்கிறோம்ல, அந்த ஷீட்லேயே அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, யூரின் எல்லாம் பண்ணிடுவாங்க. டாய்லெட் இன்னும் பெருசாக போக ஆரம்பிக்கல. பட் டாய்லெட் போக ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இதை யூரின் பழக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு லிட்டர் பாக்ஸுக்கு ஒரு மண் வரும் பார்த்தீங்களா, அந்த சென்டர்டு சாண்டு மாதிரி, அதையே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கும் போது அதிகமாக வெளியில் விடாமல் வளர்க்குறோம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாசிங்களுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். அந்த சென்டர்டு சாண்டு கொஞ்சமாக போட்டு இந்த ஷீட்டு மேலே நீங்கள் போட்டு பழக்கிட்டு அதுக்கப்புறம் சீட்டே இல்லாமல் அந்த சாண்டு மட்டுமே வச்சிங்கன்னா, ஏன்னா சாண்டு வந்து ஆரம்பத்திலே வச்சிங்கன்னா குட்டிங்கள்லாம் போய் சாப்பிட்றாங்க. அது எனிவேஸ் ஏதாவது ஒரு கெமிக்கல் கலக்கிறனால தானே அந்த சாண்டில் ஒரு சென்ட் வாசனை வருது. அது நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்து தானே, அதுவும் குட்டி குழந்தைங்கும் போது அது ஆபத்து தானே. அதனால இது யூரினுக்கு மட்டுமே யூஸ் ஆகிறதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அதை ஏதோ சாப்பாட்டு பொருள்னு நினச்சி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி முன்னாடி இந்த யூரின் மேட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வேஸ்ட்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அம்மாக்கெல்லாம் படுக்க போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாத்து போட்டு தான் பழக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மேட்டு கிடைக்கிறனால இதில் பழக்கிறோம். இது கூட ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். யூரின் போயிருக்கிறத கூட காட்டுற அந்த இடம் எப்படி நனைஞ்சு போயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ½ டேக்கு ஒன்ஸோ இல்லை ஒரு